இது எல்லாமே உன் பிரம்ம சஞ்சனா. எனக்கு எதுவுமே புரியல ராகுல். எனக்கும் புரியாததால தான் சைக்காட்ரிஸ்ட போய் பார்த்தேன். இந்த கேஸ் சம்பந்தமா நான் சஞ்சனாவோட ஸ்டெப் மதரை பார்த்துட்டு வந்தேன். சஞ்சனா சின்ன வயசுல எப்படி இருந்தா? சஞ்சனா அவ அம்மா மேல ரொம்ப அன்பு வச்சிருந்தா. அதனால அவங்க இழப்ப இவளால தாங்கிக்க முடியல. அம்மா சஞ்சனா, சஞ்சு இங்க வா அம்மா. அம்மா அம்மா அம்மா, என்னை விட்டு போயிடாதம்மா, இங்கே இரும்மா. உன்னை விட்டு நான் எங்க போயிட போறேன்? இந்தா சாப்பிடு. அப்போதிலிருந்து இல்லாத அம்மாவை கற்பனை பண்ண ஆரம்பிச்சா. ரூம்ல தனியா இருக்கும்போது அம்மாவோட பேசுவா, அம்மாக்கு ஊட்டி விடுவா, விளையாடுவா. அப்படியே அது தொடர ஆரம்பிச்சது. எனக்கு ஸ்கூல்ல யாராவது பேரண்ட்ஸ் அவங்க குழந்தைங்க கிட்ட அன்பா இருந்தா அந்த பொண்ணு கிட்ட சண்டை போட்டுவா. உன்னை விட மாட்டேன்டி, உன்னை விடவே மாட்டேன். மத்த பசங்களும் எங்க ஸ்கூல்ல படிக்கணும்ல. இதே நிலைமை நீடிச்சதுன்னா நீங்க இவள வேற ஸ்கூல் மாத்த வேண்டி வரும். அதுக்கப்புறம் அவளை விடுங்க அப்பா, ப்ளீஸ் பா, நான் வீட்டுக்கு வந்துடுறேன். இருக்கான்னு சொன்னாங்க. அவ அப்படி இருந்ததுனால எத்தனையோ தடவை சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட கூட்டிட்டு போக பார்த்தோம். ஆனா ஏதாவது ஒண்ணு சொல்லி வர மறுத்துடுவா. சின்ன வயசுல இருந்து அவளுக்கு தேவைப்பட்ட அன்பு கிடைக்காததுனால அந்த வயசுல ஏற்பட்ட இந்த கண்டிஷன் அரவிந்த் தன்னை மோசம் பண்ணதும் வெளியில வந்திருக்கு. அவ பிஹேவியர்ல இன்செக்யூரிட்டி அதிகமாயிருக்கு. ஆனா தைரியமா போராடி தான் குழந்தைதான் தான் உலகம் நினைச்சுக்கிட்டு பிடிவாதமா வாழ்ந்தவளுக்கு சூர்யாங்கிற ஒருத்தன் தான் பாசமா வளர்க்குற குழந்தைய தேடிக்கிட்டு இருக்கிறான்னு தெரிஞ்ச உடனே அவளுக்குள்ளேயே இத்தனை நாளா இருந்த அந்த பயம் திரும்ப ரிப்பீட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஹாஸ்பிட்டல்ல சூர்யாவோட போட்டோவை பார்த்த அன்னையிலிருந்து அவன் அவளோட கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கான். பிரியாவை அவன் தூக்கிட்டு போக ட்ரை பண்றான்னு அவளே அவளுக்குள்ள ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில, வீட்ல, ரோட்ல எல்லா இடத்துலயும் அவ கண்ணுக்கு அவன் தெரியறது என்ன பொறுத்த வரைக்கும் அவளோட கற்பனை தான். அப்படின்னா இந்த டிசார்டர்ல இருந்து வெளியேற வாய்ப்பே இல்லையா? கண்டிப்பா இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி அவ சூர்யாங்கிற ஒருத்தன் செத்து போயிட்டாங்கிற உண்மையை நம்பணும். அண்ட் செகண்ட்லி, அவளுக்கு சின்ன வயசுல இருந்து கிடைக்காத அன்பும் பாசமும் கிடைச்சிட்டா டெஃபினெட்லி she will become normal. சூர்யா இறந்துட்டான்னு சந்தோஷப்படுறதா, இல்ல நிலைமை இப்படி ஆயிடுச்சுன்னு வருத்தப்படுறதுன்னு எனக்கு தெரியல ராகுல். உன் கஷ்டம் என் கஷ்டம் இல்லையா? நான் உனக்காக இருக்கேன், தைரியமா இரு. அது கிடையாது ராகுல். இது அரவிந்துக்கு தெரிஞ்சா அது காரணமா வச்சு ரியாவை. அப்படிலாம் நடக்காது. இந்த விஷயம் நம்மளை தவிர வேற யாருக்கும் தெரியாது, தெரிய போறதும் இல்ல. நான் ரியாவை உடனே பார்க்கணும். ஓகே, பாய் பாய். ஏன் ஒரு மாதிரியா இருக்க? நீ நிஜமாவே என் மம்மி தானா? ஏன் அப்படி கேக்குற? கேட்காம என்னம்மா? ராஜோட மம்மி அவன் என்ன கேட்டாலும் வாங்கி தராங்க. பிரியாவோட மம்மி அவ ஹோம்வொர்க் எல்லாத்தையும் பண்ணி தராங்க. நீ மட்டும்தான் நான் எது கேட்டாலும் அப்புறம்னு சொல்ற. ஹோம்வொர்க் எல்லாம் என்னையே பண்ண சொல்ற. இப்படியே இருந்தா நான் கூட இருக்க மாட்டேன்.
சரி, உனக்கு எந்த பொம்மை வேணும்னு சொல்லு. உனக்கு என்ன வேணாலும் அம்மா வாங்கி தரேன். உன் ஹோம்ஒர்க் கூட நான் பண்ணி தரேன். நிஜமா? ஓகேவா? என் செல்ல மம்மி. வா போலாம். வணக்கண்ணா. வணக்கம். என்னண்ணா மறுபடியும் ஆக்சிடென்ட் கேஸா? அவன் அந்த செத்த வாட்பாய் யாரு? வாட்பாயா? அவனே ஒரு வாட்பாயை கொண்டுட்டு தான் சுத்திக்கிட்டு இருந்தான். அவன் மேல கிரிமினல் கேஸ் இருக்கு. அவனோட பணத்தை வாங்க யாருமே வரல. ஒரு 4 நாள் பார்த்துட்டு நீங்களே எரிச்சிருங்க. மா, வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. சப்பாத்தியை ஹீட் பண்ணி ஹாட் பாக்ஸ்ல போட்டு வச்சிட்டேன். நான் கிளம்புறேம்மா. சரி, காலையில சீக்கிரம் வந்துரு. சரிங்கம்மா.